ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 6/7/2024 சனிக்கிழமை காரணி 661 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5/6/2024 அன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 501 811. நம்ம போர்டு கொடுத்துருந்தால ஆல் போர்டில் 1 பாஸ் ஆகிருக்குது, பி போர்டில் 1, சி போர்டில் 1 பாஸ் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ஃபுல் ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இது வந்து அதுக்கு முதல் நாளோட ரிசல்ட்டு. இல்லை இப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா பி போர்டு இருக்குல்ல, அந்த பி போர்டு அதோட பவர் எழுதியிருக்கேன். 7 பவர் 2 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு நாள் விட்டு மறுநாள் 1 பவர் 6 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா மறுபடியும் 1 பவர் 6 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். ஸோ இந்த ட்ரிக்கு மூலமாக நான் வந்து 6ங்கிற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 0 வந்து இதுலேருந்து எடுத்திருக்கேன், வீக்லி சார்ட்லேருந்து எடுத்தேன். அது எப்படி கிடச்சிச்சிங்கிறதையும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இது வந்து வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 வாரத்தோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். அதில் பார்த்தோன்னா இந்த லாஸ்ட்டாக 3 நாள் பாருங்கள், 9 பவர் 4 வந்த மாதிரி 5 பவர் 0 வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த 0 ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நான் 0 வந்து ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஆல் போர்டுக்கு 6 கொடுத்தது வந்து இந்த ரெகுலர் சார்ட்லேருந்து வந்து கிடைச்ச ஆல் போர்டு நம்பர் 6, வீக்லி சார்ட்லேருந்து கிடைச்ச நம்பர் 0. இந்த 6 தான் நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். என்னோடய கெஸ்ஸிங்கில் எனக்கு எப்படி நம்பர் வருதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. சின்ன போர்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏ போர்டுக்கு 570, பி போர்டுக்கு 690, சி போர்டுக்கு 680. இந்த 0 ஆல் போர்டில் வந்ததுனால கொடுத்தாச்சு. இங்கே 5-7 எப்படி எடுத்தேன்னா, மேக்ஸிமம் இந்த நம்பருடைய பவர் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிறதுனால ஒருவேளை 2 பவர் 7 வரலாங்கிறதுனால இந்த இடத்துல 7 எடுத்திருக்கேன். அதே போல் இதில் பார்த்தோன்னா இந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு 5-6 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 9 விட்டுட்டு 1 பவர் 6, 3 பவர் 8, 0 பவர் 5 வரலாம் அப்படிங்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து 5 எடுத்திருக்கேன். அதே போல் இந்த ட்ரிக்கு மூலமாக எனக்கு பி போர்டு கிடச்சது 6. இந்த 9 ஏன் எடுத்தேன்னா 8, 1, 1, இந்த 9 இது போல் நமக்கு நிறைய டைம் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் 9 இங்கே வச்சு ஆல் போர்டு கிடச்ச 100 இது 0. அதே போல் ஆல் போர்டு கொடுத்த 6, இந்த 8 வந்து இங்கே பி போர்டில் 8 வந்துருச்சு, ஏ போர்டில் 8 வந்துருச்சு, சி போர்டில் இன்னும் 8 வரலை, அதனால் இந்த 8 எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசி ஏசிக்கு நான் எடுத்துக்கிட்டது 60 06 96 69 07 70 56 65. ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் 607, அப்படி இல்லைன்னா 2. மிஷின் நம்பர் 238 947, 9 பவர் 4, 4 பவர் 9, 7 பவர் 2. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.